யாவரின் இயேசுவின் நாமத்தில் மிகவும் அன்போடு நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கீங்களா? ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். வார்த்தையை கேட்கும்படி நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். வசனம் ஒரு நாளும் விருதாவாய் திரும்புவதில்லை. நீர் எந்த நோக்கத்திற்காக அனுப்பினீரோ அதை செய்து முடித்து உம்மிடத்தில் திரும்பும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தை ஒரு நல்ல விதையாக இருக்கிறது. நல்ல நிலத்திலே அது விதைக்கப்படுகையில் மிகப்பெரிய அறுவடை உண்டாகும் என்று அறிந்திருக்கிறேன். ஆகவே திறந்த இருதயத்தோடே நாங்களுடைய வார்த்தையை விலகிக் கொண்டு எங்கள் விசுவாச வாழ்க்கையிலே வெற்றிகரமாக ஓட பரிசு பொருளை அடையும்படி நாட நீர் எங்களுக்கு உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை துதிப்போம். நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு. ஒரு மனிதன் தன் இருதயத்திலே எப்படி எண்ணுகிறாரோ, எப்படி யோசிக்கிறாரோ, அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. நாம் மறுபிறப்பை பெற்ற பிறகும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சரியான விதத்தில் தேவனுடைய திட்டத்திற்கும் தீர்மானத்திற்கும் நோக்கத்திற்கும் அநேகருடைய வாழ்வு எதிரடையாக அமைந்து விடுகிறது. காரணம் என்னவென்றால் அவர்கள் சிந்திக்கிற அல்லது யோசிக்கிற காரியங்கள் தவறாக இருக்கு. ஆகவே பவுல் இதை குறித்து கொண்டு வருகிறார். மிக அருமையான காரியத்தை விசுவாசிகளுக்கு நிருபமாக. கடந்த ஒரு வருடமாக தொடர்ந்து, அதாவது 6 மாதம் முடிஞ்சிடுச்சு, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். மறுரூபமான ஒரு வாழ்வு வேண்டுமானால் முதலாவது நம்முடைய மனம் புதிதாகிறது மிக மிக அவசியம். நாம் மறுரூபமானால் பழைய வாழ்க்கையை நாம் அடைய முடியாது. எல்லாருக்கும் தெரியும், வண்ணத்து பூச்சி, பட்டர்ஃப்ளை, மெட்டமார்ஃபாஸ். அது கம்பளி பூச்சிலிருந்து ஒரு அழகான பட்டாம்பூச்சி ஆயிடுச்சு. பட்டாம்பூச்சி திரும்பவும் கம்பளி பூச்சியாக மாறுமா? அதே போல விசுவாசிய ஒரு பாவியான ஒரு மனுஷன் தேவ நீதி ஆகிட்டார். நீங்க பாவிகளாக முடியுமா? முடியாது. So transformation is not about changes. Transform into another formation. தேவன் எப்படி உங்களை சிருஷ்டித்தாரோ, அதாவது அவருடைய சாயலின்படி அதே தன்மை உடையவர்களாக இந்த உலகத்தில் வெற்றிகரமாக வாழும்படிதான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 ஆகிய வசனங்கள் நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன டைட்டில் கொடுத்தோமோ அது அப்படியே அதில் இருக்கும். அகற்றுதல், சில காரியங்களை களைதல், பிறகு நம்முடைய மனதை புதிதாக்குதல், பிறகு மருதும். இது நம்முடைய வாழ்க்கையில இந்த கற்று கொடுத்திருக்க இந்த பிரின்சிபல், அந்த நோக்கத்தை தெரியாமலே நேரடியாக ஜபத்தில் இறங்குறாங்க நிறைய பேர். ஜபம் பண்ணால் எல்லாம் சரியாயிடுன்றேன். ஆனால் வேதத்தை படிக்காம, அதை என்ன சொல்லுதுன்னே தெரியாம நீங்கள் ஜபிச்சிங்கன்னா அந்த ஜபம் அருவருப்பார். நிறைய சபையில் அது சொல்றதே இல்லை. ஜபிக்கிறாங்கன்னா அந்த ஜபம் அருவருப்பா இருக்குன்னா நம்ம அதை கண்டிப்பாக யோசிக்கணும் இல்லை. அப்போ இந்த அருமையான காரியத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். அவர் சொன்னார், முந்தின நடக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைந்து போட்டு. பழைய நிலையிலிருந்து படிப்படியாக முன்னேறது கிடையாது. இட் கிரியேட்ஸ் நியூ லைஃப். நமக்குள்ளே ஒரு புதிய ஜீவனை கர்த்தர் கொடுத்து. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கர்த்தர் எப்படி மாத்துறாருன்னா படிப்படியாக. இட்ஸ் நாட் அ ப்ராசஸ். நீங்கள் இப்பொழுது அவருக்குள் ஒரு புதிய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் பிசாசு ஒவ்வொரு முறையும் அந்த பழைய மனுஷனுடைய அடையாளத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டாலும் இந்த பழைய வஸ்திரம், அந்தை மாறி இருக்கக்கூடிய அசுத்தமான ஒரு வஸ்திரத்தை கொண்டு பழைய கோபத்தை கொடுக்குறான், பழைய பாவ இச்சைகளை கொடுக்குறான், பழைய பிட்டர்னஸ், கசப்பு, பழைய பொய்கள், பெருமை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று இன்செக்யூரிட்டி. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு பதட்டமாக இருந்தாங்களோ, பாதுகாப்பற்ற நிலையை உணர்ந்தாங்களோ, அதே போலவே இன்னும் அந்த ஓல்ட் வே ஆஃப் திங்கிங், அதே பழைய எண்ணங்களை போடு. இப்போ நம்ம வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்ட பிறகு சில காரியத்தை நம்ம தெரியணும்.
இந்த மனுஷனை கலைந்து நம்ம எப்படி வாழணும்னா 23ஆம் வசனம் சொல்றாரு, உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி அப்படின்னு தமிழ்ல வருது. எல்லாரும் கொஞ்சம் தமிழ்ல சில வார்த்தை சரியா வராது, இங்கிலீஷ்ல நல்லா வரும். சில இடத்துல இங்கிலீஷ்ல நல்லா இருக்கும், தமிழ்ல சரியா வராது. அது கிரேக்க மொழியிலிருந்து மொழி பெயர்த்தது. பட் இங்க கரெக்டா வந்திருக்கு. புதிதான ஆவி உள்ளவர்களாகினா அது இன்னும் புதிதான ஆவி உள்ளவர் ஆகலன்னு அர்த்தம். இங்க பாருங்க இங்கிலீஷ் எப்படி போட்டு, and be made new in the spirit of your mind, and be made new in the spirit of your. எப்படி வரணும்? உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக்கப்பட்ட நீங்கள், அதாவது கர்த்தருக்குள்ள புது சிருஷ்டியாக்கப்பட்ட நீங்கள், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக்கொள்ள. அப்ப ரெண்டு சொல்றாரு, பழைய மனுஷன், புதிய மனுஷன். பழைய மனுஷன்னா நல்லா கவனிங்க, ஆதாமுக்குள் இருக்கக்கூடிய பழைய மனுஷன். அவன் எப்படி மோசம் போக்கப்பட்டு கெட்டு போயிட்டான். கர்த்தர் வார்த்தை சொன்னதை கேட்காம அவனாகவே சிந்திச்சு தேவனுடைய வசனத்துக்கு கவனம் கொடுக்காம, மரியாதை கொடுக்காம, அதை ரிஜெக்ட் பண்ணி விசுவாசம் சொல்ற பொய்யை நம்பினான். அப்போ அங்க ஏமாற்றப்பட்டான். அதனால அவன் கெட்டு போயிட்டான். அவன் கெட்டு போனது மட்டும் இல்ல, பூமியே கெட்டுச்சு. இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க செத்து பரலோகம் பத்தி போறது பத்தி இல்லை முக்கியமானது. நிறைய விசுவாசிகள் நினைச்சிருக்காங்கன்னா செத்து நான் நேரா பரலோகம் போயிடுவேன். இதுங்க பரலோகம் போறது இல்லை. முக்கியமா நீங்க அவரை போல இருக்கு, நீங்கள் அவருடைய சாயல் உள்ளவர்களாக இந்த உலகத்துல வாழறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு ரட்சிப்பு. பரலோகம் போயிடுறேன். பரலோகம் போய் அவரோடு கூட உறவு இங்கே இல்லாம நீங்க அவரை அங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருப்போம். அதனாலதான் சபையை கூடி உற வச்சு சில வார்த்தைகளை நம்ம கற்றுக் கொடுக்கும். இங்கே முதல் மனுஷன் தேவ சாயலை இழந்து அந்த பாவ சுபாவம் உள்ளவனா மாறி. அப்ப ரட்சிப்பு என்பது ஓல்டு நேச்சர், பழைய மனுஷன், ஆதாமுக்குள் இருந்த அந்த கெட்டு போன மோசம் போக்கின அந்த பழைய மனுஷனை நீங்க திரும்பவும் கையில் எடுக்காதீங்க. உங்களை நீங்க அதோட அடையாளப்படுத்திக்காதீங்க. Now you have a new identity. அப்ப என் மனதை நான் எப்படி மாத்துறேன்னா, நானே என்னோட செல்ஃப் எஃபெக்ட் கிடையாது. இந்த உலகத்துல they believe it's a process. By speaking positively, they think that you can have a transformation. But Bible is not teaching them. ஏதோ உங்க மனதை மாத்தி நீங்க ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா மல்டிநேஷனல் கம்பெனி, அப்புறம் ஐடி கம்பெனி, நல்ல கார்பரேட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு செஷன் வச்சிருந்தான், எப்படி பேசணும், எவ்வளோ பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல். அந்தந்த சுபாவம் என்னவோ அப்படிதான் இருக்கும். கோழி மனதை மாற்றி நான் கழுகுன்னா அது கழுகு ஆகாது, கோழி தான். அதே மாதிரி ஒரு கழுக நீ கோழி கிடையாது, நீ கோழி தான், நீ கழுகு இல்லைன்னு சொன்னா அது சுபாவத்தின்படி அது கழுகு தான், அதை மாற்ற முடியாது. ஆனா தப்பான எண்ணங்கள் இருக்கிறதுனால அந்த கழுகு நினைச்சுக்கிட்டு தான் கோழி. அதனால அதோட முழு பொட்டென்ஷியல் இல்லாம போயிடுறத குறித்து நான் படம் கூட உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ பவுல் சொல்றாரு, நீங்க உங்களுடைய செல்ஃப் எஃபர்ட்டை பத்தி நான் பேசுறேன். கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்குள்ள ஒரு புது ஜீவனை கொடுத்திருக்கார். உங்களுடைய அடையாளம் என்ன, உள்ள நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து அதற்கேற்ற பிரகாரமாய் உங்க மனதை நீங்க மாற்று. அப்போ அதை குறித்து முன்னாடியே சில எச்சரிப்பு கொடுக்குறாரு பாருங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறதுனால 17வது வசனம் படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவை தரித்தவர்களா வாழணும், அவருடைய சுபாவம் உள்ளவர்களா இருக்கணுன்றதுக்காக சில காரியத்தை சொல்லி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுங்க. நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், புறஜாதிகள், தேவனை அறியாத ஜனங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாங்க. பயனற்ற எண்ணங்கள், யூஸ்லெஸ் தாட்ஸ், எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லாத காரியத்தை திரும்ப திரும்ப என்றைக்கோ நடந்த காரியத்தை யோசிக்கிறதுனால இப்ப நம்முடைய வாழ்க்கையில எதுவும் வரப்போறது. பழையசியை நினைச்சுக்கிட்டு உங்களுடைய பலவீனத்தை, உங்க தோல்வியை, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட
முன்பு இருந்த காரியத்தையே நீங்க இப்ப யோசிச்சீங்கன்னா அது ஏதாவது பிரோஜனம் இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க கஷ்டத்தை தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை திரும்ப திரும்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். அது என்ன ஆயிடும்னா புத்தியிலே அந்தகாரம் வரும். இந்த புத்தியில் அந்தகாரம் சொல்லும்போது whose thoughts are dark, whom the life of God is strange because they are without knowledge. தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு அவர்களுக்கு சரியா இல்லாதனால அவங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியல. அதனால அங்க ஒரு இருள், அறியாமை என்ற ஒரு இருள். புத்தியிலே அந்தகாரப்பட்டு சொல்ல புத்தினா புரிந்து கொள்ளுதல்ங்க. அப்போ பிரச்சனை வரும்போது நம்ம நினைக்கிறோம் ஒண்ணுமே புரியலப்பா, எனக்கு ஏன் இது மாதிரி வருது, ஏன் நான் இப்படி கஷ்டப்படுறேன், ஏன் என்ன கடவுள் புரியலையே என்றார். அதுல நீங்க கவனமா இருக்கணும். முன்பு நான் அப்படி வாழ்ந்தானா இப்ப நான் அப்படி அல்ல. எனக்கு சில காரியம் என்னால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. நான் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் மதம் மாறல, என் பெயரை மாத்தல, நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன். அப்போ நான் என் புத்தியில அந்தகாரப்படுறது காரணம் என்றால் தேவன் ஏற்படுத்தின ஜீவனுக்கு நான் அந்நியரா இருக்கிறேன். எனக்கும் அந்த ஜீவனுக்கும் தொடர்பு இல்லாம ஆயிடும். சரி, ஜீவன்னா என்ன, மரணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மரணம் சொல்லும்போது ஒரு பிரிவுங்க, ஹியூஜ் செப்பரேஷன். மனுஷன் பாவம் செய்த உடனே அங்கே தேவனுக்கும் மனுஷனுக்கு ஒரு பெரிய பிரிவு உண்டாச்சு. அதுதான் மரணம். அந்த பிரிவின் நிமித்தமாக, அந்த மரணத்தின் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டுச்சு. அதனால மனுஷன் தேவனை பார்க்க முடியல, பாருங்க, ஆராதிக்க முடியல. நம்ம யாரும் கர்த்தரை பார்த்ததே இல்லை. அப்ப தேவனை அவர்களால் அறிந்து கொள்ள முடியல. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, தன்னோட மனசுல அவங்களுக்குள்ள என்ன மாதிரி எண்ணம் இருந்ததோ அதுக்கேற்ற பிரகாரம் கடவுளுக்கு தெய்வம் இப்படிதான் இருக்குமோ என்ற எண்ணத்துல உள்ள நாங்க எப்படி யோசிச்சாங்களோ அதுக்கேற்ற மாதிரி படங்கள், உருவங்கள், சிலைகள் உண்டானது. அந்த சிலை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா அவன் உள்ளத்துல இருந்த எண்ணம், இப்படிதான் தெய்வம் இருக்குமோ என்று அவன் மனதுல யோசிச்சு செதுக்கிட்டான். ஆனால் தேவன் எப்படி இருக்காரோ ஆவியா இருக்கிறார். அப்ப ஒரு சிலர் நீங்க உங்க வாழ்க்கையில் பிரச்சனையெல்லாம் வச்சுட்டு வீணான யூஸ்லெஸ், பிரயோஜனம் இல்லாத, பயமான, கவலையான எண்ணங்களை குறித்து நீங்க அதையே போட்டு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, இருளடைஞ்சு போயிடுவீங்க. மாறாக நீங்க என்ன செய்யணும், பழைய மனுஷர்னால ஆதாமுக்குள் இருந்தோமே, அந்த மனுஷன் வழியாய் வந்த பாவம், மரணம், அந்த பிரிவு நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே சாபம் வந்தது. என்றைக்கு முதல் மனுஷன் தேவனை விட்டு பிரிந்தானோ அந்த பிரிவு நிமித்தமாய் பூமி சபிக்கப்பட்டு அந்த மரணம் நம்ம மேல வந்து ஆண்டுக்குச்சு. வியாதி நம்ம மேல ஆளுகை செலுத்து, துன்பங்கள் நம்ம மேல ஆளுகை செலுத்து. இப்போ கிறிஸ்து நமக்கு பதிலாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தபடினாலே அந்த ஜீவன் நமக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு நிறைவான வாழ்வை கொடுத்தார். இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது சொன்னார், நான் வந்ததே உங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும். அந்த ஜீவன் அப்போ மரணத்தில் இருக்கிற நமக்கு ஜீவனை கொடுக்கும்படி. மரணம்னா இந்த ஆவியில பிரிந்து போயிடும். அப்போ ரட்சிப்புனா நித்திய ஜீவன் சொல்லு. யோவான் 17:3 ரட்சிப்புனா ஒன்றாகிய மெய் தேவனையும் கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வது. பர்சனல் ரிலேஷன்ஷிப், இன்டிமெசி. தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதுதான் ரட்சிப்பு. இப்போ அந்த ஜீவன் அவர் யாருன்னு தெரியாம அந்த காரியத்துக்கு அவர்கள் ஏலியனேட்டட், அவர்கள் அந்நியராயிடுறாங்க. அதனால அவர் சொல்றாரு, நீங்க திரும்பவும் அதே மாதிரி பழைய எண்ணங்கள்ல போய் அந்த வஸ்திரத்தை, நீங்க ஆதாமுக்குள் இருந்த பழைய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளாமல் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளதாக்கப்பட்ட நீங்கள் மெய்யான பரிசுத்தத்திலும் நீதியிலும் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ பழைய மனுஷன், புதிய மனுஷன் சொல்றாரு. பழைய மனுஷன் யார்? ஆதாமுக்குள் இருந்த பழைய மனுஷன். புதிய மனுஷன் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை போல வாழ்வது, கிறிஸ்துவையே தரித்துக் கொள்வது. நீங்க அதை கொத்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, 20வது வசனம் பாருங்க, ரொம்ப முக்கியம். நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நாட் லேர்ன் கிறிஸ்டியன் ரூல்ஸ். கோயிலுக்கு போய் அந்தந்த சபையில கிறிஸ்தவர்களுக்கு சில சட்டங்களை சொல்லி கொடுக்குறாங்களே, அதை கத்துக்க வரல. நாம் அவரை கற்றுக்கொள்ளும்படி வந்தது. எப்படி நாம் அவரை கற்றுக்கொள்ளுகிறேன்னு, உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக்கப்பட்டபடினாலே இப்பொழுது புத்தியில் அந்தகாரத்திலிருந்து விடுதலை ஆகி அவரை அறிகிற அறிவிலே நாம் வந்திருக்கோம்.
புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கு. ஆகவே முதலாவது காரியம் என்னவென்றால், we become like Christ, கிறிஸ்துவை போல் மாறுவது. எல்லாம் சேர்த்து சொல்லலாம். அப்போ நான் அவரை மாதிரி அந்த முதல் மனுஷன் ஆதியாகமத்தை படிச்சீங்கன்னா, மனுஷனை தேவ சாயலாகவே படைச்சு. இப்போ கிறிஸ்துவின் சாயல், முதல் மனுஷன் பாவத்தின் விளைவினால் அந்த சாயலை இழந்தான். நமக்கு ஆதாமுடைய அடாமிக் நேச்சர் அல்லது பழைய மனுஷ சுபாவம், அந்த சாயல் நம்மள ரட்சிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்வது. அதை எப்படி நான் கிறிஸ்துவ போல வாழ முடியும் அப்படின்னா, கிறிஸ்டியன் ரூல்ஸ் கிடையாது. சில சட்ட திட்டங்களை கொடுத்து கொலை செய்யாத, களவு செய்யாத, மோசம் பண்ணாத, விபச்சாரம் பண்ணாத, வேசித்தனம் பண்ணாத கட்டளையை சொல்ல சொல்ல நம்ம அதை செய்யறவர்களா மாறிடும். Law is the strength of sin. கட்டளைகள் பாவத்துக்கு பலனை கொடுக்கும். We are no more under law, but now we are under grace. இது சரியா புரியாததால, some people they think when God gave the grace, they are thinking God gave the license to do sins. பாவத்தை செய்யறதுக்கு ஏதோ இவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறாங்க. இல்ல, நல்லா கவனிங்க. அந்த கிருபையின் சக்தியை நீங்க தெரியணும். அதோட வல்லமை எவ்வளவு பெருசு. ஒரு மனுஷனை காயப்படுத்தி, பலவீனப்படுத்தி, குற்றப்படுத்தி, நீ பாவி என்ற எண்ணம் கொடுத்துச்சுன்னா அந்த மனுஷன் அப்படிதான் வாழ முடியும். பிகாஸ் his thought is like that. அவன் எண்ணங்கள் அப்படி. அப்ப இந்த எண்ணங்களை கர்த்தர் எப்படி மாத்துறா பாருங்க. எப்படி மாத்துறா, உள்ள ஒரு அடையாளத்தை நமக்குள்ள கொடுத்துட்டார். இந்த ஆவியில என்னை மறுபடியும் அப்போ முதலாவது என் மனம் மாறினா, நான் யார் என்பதை உள்ள புரியணும். அதுல நம்ம பார்த்தோம், உள்ளான மனுஷனை நம்ம என்ன ஆயிட்டோம்னா, புதிதான ஆவி உள்ளாக்கப்பட்ட நாம் மெய்யான பரிசுத்திலும் நீதியிலும் கிறிஸ்துவை தரித்து கொண்டோம், அல்லது புதிய மனுஷனை தரித்து கொண்டோம் சார். அப்போ நான் ஒவ்வொரு முறையும் தேவையற்ற எண்ணங்கள் வரும்போது, யூஸ்லெஸ் தாட், பயனற்ற எண்ணங்கள் வரும்போது, பயமான எண்ணங்கள் வரும்போது, இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பற்ற எண்ணங்கள் வரும்போது, பாவ எண்ணங்கள் வரும்பொழுது, நான் யாருன்னு யோசிக்கிறேன். நான் ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணி, ஐயோ நான் யோசிக்கக்கூடாது, ஆண்டவரே வசனத்தை எடுத்து மனம் பண்ணணும் அப்படி திரும்ப வசனத்தை சொல்றது இல்லை. ஐ நீட் அண்டர்ஸ்டாண்டிங். புத்தியிலே அந்தகாரப்படாம எனக்கு தெளிவா புரியணும், நான் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். உலகம் இன்னைக்கு பெரிய ஒரு சர்ச் என்னன்னா, நாம் யாருன்னு தேடிட்டு இருக்கான், இன்னும் தேடிட்டு இருக்கான் நம்ம யார். ஆனா வேதம் சொல்ல, நீங்கள் தேவனை போலவே இருக்கிறீர்கள், அவர் சாயல், அவர் தன்மை. அப்ப அதை எப்படி அப்படி மாற முடியும்னு சொல்லும்போது, இங்க பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் சிமிலர் அதே மாதிரி இருந்து பாருங்க, படிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12 நான் படிக்கிறேன். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த பிரியர். நீங்க யாருங்க? பரிசுத்தரும் பிரியருமாய் இருக்கீங்க. கர்த்தர் உங்க மேல கோபமாயி, பிசாசு பாருங்க என்ன சொல்றான், நீ தப்பு பண்ணிட்ட, நீ பாவி, உன் மேல கோபமாகறான், உன் பிள்ளை எப்படி இருக்கான். உன் வாழ்க்கையில குடும்பத்தை கஷ்டம் இருக்கும்போது தான் சொல்றான்னா, புருஷன் சரியில்லை அதனால தான் நீ இப்படி இருக்க. சில பேர் சொல்றாங்க, இல்லைங்கயா நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால தான் கர்த்தர் இப்படி வச்சிருக்கார். முதல் காரியம், நீங்க யார் தெரியுமா? நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். திருப்ப சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. You are chosen by God. நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டது. எப்படி தெரிந்து கொண்டார்னா, இந்த உலகத்தில் இருக்க ஜனங்களிலிருந்து உங்களை பிரித்து எடுத்துக்கொண்டார். அதுதான் பரிசுத்தர் செட் அபார்ட். தேவனுடைய பிள்ளைகளா உங்களை கர்த்தர் பிரித்து எடுத்துக்கொண்டார். அப்ப உங்களை தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற பழைய மனுஷனுடைய சுபாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பிரியமான பிள்ளைகள். இதான் நீங்க முதல்ல தெரிஞ்சதுதான். அப்போ நமக்கு நம்முடைய எண்ணம் எப்படி நம்ம மாறுறோம்னா, உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமையை தரித்து கொண்டு. இப்ப இந்த கேரக்டர் பாருங்க, இந்த சுபாவம் யாருன்னா, இயேசுநாதர் இந்த உலகத்தில் இருக்கும்போதும் தேவனை குறித்தும் சொல்லுகிற காட்ஸ் நேச்சர். அவர் எப்படின்னா, அவர் உருக்கமான இரக்கம், கம்பேஷனட் காட். நீங்க சுவிசேஷம் படிச்சு பாருங்க, இயேசு மனதுருகினான். இப்போ பரிசுத்தரும் பிரியருமாய் உங்களை பிரிச்சு எடுத்த பிறகு அது சொல்ல, உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமையை தரித்து கொண்டுனா கிறிஸ்துவை தரித்து கொண்டு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதுதான் சொல்லுது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் புதிய மனுஷனை தரித்து கொண்டு.
அப்ப நான் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டு வரேன். அந்த பழைய மனுஷன் ஆதாமுக்குள் இருந்த மோசம் போன கெட்டு போன மனுஷன். புதிய மனுஷன் தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பரிசுத்தம், நீதி, அன்பு, மனதுருக்கம், தயவு, நீடிய சாந்தம், பொறுமை உள்ள அந்த மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுது. தேவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல மனுஷன் கடவுளை பார்த்ததே இல்லை. அதனால்தான் இன்னைக்கு இந்த உலகத்துல மனுஷர்கள் கடவுள்னாக்கா அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அது அவன் மனசுல என்ன தோணுச்சு அதை கொண்டு வாங்க. ஆனா இப்ப பார்ப்பேன் அவரை குறித்து வேதம் எப்படி சொல்லுது பாருங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் படிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். இந்த சுரூபங்கள்னாக்கா உங்களுக்கு தெரியும்ல, சிலைகள். கடவுள் எப்படிதான் இருப்பார் என்ற ஒரு சுரூபத்தை ஏற்படும். இப்ப இயேசு இந்த உலகத்துல மனுஷனா வரும்பொழுது காணப்படாத அல்லது தரிசனம் உள்ளவர்கள், அதரிசனம் பார்த்து தரிசிக்க முடியாத தேவனுடைய தற்சுரூபமாய் இந்த உலகத்திலே இயேசு மனிதனாக வந்தார். அவர் யார்? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் படிப்போம். அதை படிக்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபம். இயேசு மனிதனாக இந்த பூமியில வரும்போது அவரை எப்படி பார்த்தாங்கன்னா, தேவனை பார்க்காதவர்கள் அவரை பார்த்தார். அவருக்குள்ள மனதுருக்கம், நீடிய சாந்தம், பொறுமை, பரிசுத்தம், நீதி. அவர்கிட்ட அசுத்தமானதே பார்க்க முடியல. மகா பெரிய ஒரு பரிசுத்தமான ஒரு தேவன். அவர் மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சுரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையின் வார்த்தையினாலே தாங்குகிறவன். பிறகு நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலே மகத்துவமானுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். என்ன சொல்லுதுன்னா, காணப்படாத அதரிசனமான தேவன் இந்த உலகத்துல வந்தது எதுக்குன்னா, உங்களை அவரை மாதிரி மாத்துறதுக்கு. ஆனா நம்ம எப்படி இருந்தோம்? ஆதாமுக்குள் பழைய சுபாவம், பாவ சுபாவம், ஜென்ம சுபாவம் நமக்கு இருந்தது. உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் தான் உண்மையான மனுஷன். நல்ல ஒரு ஆமென் சொல்லாம. The real person is inside of you. And you are living in the body. And you have a mind. நாம் ஆவியா இருக்கிறோம், இந்த சரீரத்தில் வாழறோம். இந்த உண்மையான மனுஷன் அல்ல, உள்ள இருக்கிறவன் தான் உண்மையான மனுஷன். இது வரைக்கும் புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுவாங்க. அப்ப செத்த பிறகு சொல்லுவாங்க, போயிட்டாருன்றாங்க. பாடி எப்போ எடுக்கிறேன்னு கேட்கறான். அப்ப நான் இதுக்கு பேர் வைக்கல. செத்த பிறகு யாரும் அந்த உடம்பு தான் சொல்றாரு ஒழிய அவர் போயிட்டாருன்றான். இப்ப அந்த மனுஷன் தேவனை அறிந்து கொண்டு அந்த மனுஷனுக்குள்ள பரிசுத்தம், அந்த மனுஷனுக்குள்ள நீதியை கற்றுக் கொடுத்துட்டார். இப்ப வெளிப்புறமா இருக்கிற மனுஷன் இந்த பாடி மீட்கப்படல, இது சாகுது. காரணம் அது பாவம் இருக்கு இந்த சரீரத்துல. அதனாலதான் இது பேசுறது பாவ சரீரம், மரண சாவுக்கினமான சரீரம். செத்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தேன், ஹேண்ட்ஸமா. இப்ப பாருங்க எப்படி இருக்க. இப்ப கூட நல்லா தான் இருக்கிறேன். ஆனா கிழனாயிட்டே வரேன். என்னால படி ஏறும்போது நான் இந்த சர்ச்சில் 53 படிங்க மொத்தம் மேலே நான் ஓடுவேன். இப்போ 2 வருஷமா லிஃப்ட் போட்டதும் லிஃப்ட்லேயே தான் போகிறேன், லிஃப்ட்லேயே தான் வரேன். ஏன்னா எனக்கு தெரியுது என்னால் ஸ்லோ டவுன் ஆகிட்டேன். ஐ எம் டையிங் எவ்ரி டே. நாட் ஒன்லி மீ, யூ ஆல்சோ. வி ஆர் ஆல் டையிங் எவ்ரி டே. ஒவ்வொரு நாள் நம்ம செத்துட்டு, இந்த சரீரம் செத்துட்டு காரணம் என்னன்னா, இந்த சரீரம் பாவ சரீரம். ஆனா உங்க ஆவி சாவாது, அந்த ஆவிக்குள்ள நித்திய ஜீவன் வந்து. அப்ப மரணம் என்றால் இந்த சரீரத்தை விட்டு ஆவி பிரியுது பாருங்க, அது மரணம் சொல்றோம். அந்த உண்மையான மரணம் என்றால் தேவனை விட்டு பிரிந்தோமே, அதுதான் மரணம் சொல்லுது. அதுதான் நித்திய மரணம். அந்த நித்திய மரணத்துக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் அந்த நித்திய மரணத்துக்குள்ள போயிடுறான். ஆனால் இந்த உலகத்தில் அவரை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்ட மனுஷனுக்கு மதம் மாறல, அவன் ஆவிலே ஜீவன் வருகிறது. காணப்படாத அதரிசனமான தேவனோட பிள்ளை என்ற ஒரு உறவை தேவன் தருகிறார். அதை எப்படி செய்தார்னா, எந்த பாவம் நம்மை பிரித்து போட்டதோ, எந்த பாவம் மரணத்தை பிறப்பித்ததோ, எந்த பாவம் பரிசுத்தமான தேவனை விட்டு மனுஷனை பிரித்து, அந்த பிரிவு நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு இந்த பூமியில எல்லாமே சாபமாயிடுச்சு.
ஒரு மரம், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய செடி அப்படியே ஆகுது, அதில் காணாம பூசணம் பூத்து போகுது, பந்தை வருது, பூ பூக்குது, செத்துருது. வேதம் சொல்லுது எல்லாமே தவிக்குதான். ஒரிஜினல் பிளான் அப்படி கிடையாது பாருங்க. சாவுறதே கிடையாது. இப்போ எல்லாமே இந்த மனுஷன் நிமித்தமா இந்த பூமி சபிக்கப்பட்டு எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு. கர்த்தர் இப்போ சொல்றாரு, முதலாவது உன் ஆவியில நான் உயிரை கொடுத்திருக்கிறேன், உனக்குள்ள ஒரு லைஃப் கொடுத்திருக்க, ஒரு ஜீவனை கொடுத்த, அந்த ஜீவனாலே படைச்ச தேவனை இப்ப கர்த்தர் சொல்றாரு, அந்த மனுஷனால முன்பு இருந்த ஆதாமுக்குள்ள என்ன வந்ததுன்னா, அவன் கீழ்ப்படியாம போய் கர்த்தர் வார்த்தையை விட்டபடினாலே தோல்வி உள்ளவன் ஆய் மாறினான். கீழ்ப்படியாமினாலே தோல்வியான மனுஷன், அதான் பழைய மனுஷன். ஆனால் கிறிஸ்துக்குள்ள வந்ததுனால அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் உள்ளவராய் இருந்தபடினாலே நாம் வெற்றி உள்ள ஒரு மனுஷனாக கிறிஸ்துக்குள் நாம் இருக்கு. ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறினபடினாலே வெட்கமடைந்தான். ஆனால் இவரோ என் வெட்கத்தையும் அவமானத்தை அவர் சிலுவிலே சுமந்து தீர்த்தார். அந்த ஆதாம் வழியாக பாவம் மரணத்தை இந்த உலகத்தில் பிறப்பிக்க வைத்தான். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் வழியாக ஜீவனும் நீதியும் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்போ ஏதோ சொல்லு பாருங்க, கலாத்தியர் 3:27 படிங்க. கலாத்தியர் வசனம் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு பழக்கிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம படிக்கும். ஏனெனில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ ஞானஸ்நானம் பெற்ற அனைவரும். அப்படின்னா தண்ணியில ஞானஸ்நானம் அது சொல்லல. ஞானஸ்நானம் சொல்வது பேப்டிசம். பேப்டோ என்றால் முழுகுதல். முன்பு ஆதாமுக்குள்ள மூழ்கி கிடந்தோம், பாவத்துல மூழ்கி இருந்தோம். கவனிக்கிறீங்களா? பயத்துல மூழ்கி இருந்தோம், தோல்வியில மூழ்கி இருந்தோம், அவமானத்தில் மூழ்கி இருந்தோம். ஆனா இப்போ நாம் கிறிஸ்துவுக்குள்ள மூழ்கிட்டோம். எத்தனை பேர் அவருடைய வசனத்திலே அவருக்குள் நீங்கள் மூழ்கினீர்களோ, அவருக்குள்ள வந்துட்டீங்களே, என்ன பண்றீங்கன்னா கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, பழைய மனுஷனுடைய வஸ்திரம், பழைய மனுஷன் ஆதாமை நம்ம தரித்துக் கொண்டிருந்தோமே, இப்பொழுது நாம் யாரை தரித்துக் கொண்டோமா? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டோம். அப்ப கிறிஸ்து என்று சொல்லும்போது மெய்யான நீதி, பரிசுத்தம், அன்பு, மனதிருக்கம், தாழ்மை, மன்னிக்கிற சுபாவம், இதெல்லாம் இப்ப கர்த்தர் நமக்கு அவரை போல வாழறதுக்கு கிறிஸ்துவை தரிச்சிரு. கிறிஸ்தவன்னா ஏதோ மத மாற்றத்துல உடைய மாத்துறது இல்லை, நகையை காட்டுறது இல்லை. நல்லா கவனிக்கணும், பழைய சுபாவத்தை கர்த்தர் நம்மள இருந்து எடுத்து போட்டிருக்கார். ஸோ யூ நீட் நாட் டு ஸ்ட்ரகிள். நான் இனிமேல் அப்படி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது இல்லை. ஒவ்வொரு முறையும் வேறு விதமான எண்ணங்கள் வரும்போது நான் எப்படி நினைக்கிறேன்னா, இல்லையே, நான் கிறிஸ்துக்குள்ள ஒரு புது மனுஷன், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. அப்போ உங்களுக்குள்ள இன்கான்ஷியஸ் ஆர் சன்கான்ஷியஸ் பாவ குற்ற உணர்வு இருந்தா நீங்க ஆதாமுக்குள்ள இருக்கீங்க. ஆதாமுக்குள்ள இருந்ததுனாலதான், நல்ல கவனிங்க, அந்த பாவ உணர்வுன்றதை வெளிப்படுத்துறது தான் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை விடுதார். நியாயப்பிரமாணம் சொல்லும்போது உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்ல, நியாயமா வாழறதுக்கான கட்டளை, பரிசுத்தமா வாழறதுக்கு கட்டளை. அது சுருக்கமா சொல்ல போனா 10 கட்டளைன்னு சொல்லும். 10 கட்டளை நல்ல தானே. இப்ப எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம நானே படிச்சேன். நியாயப்பிரமாணமானது அல்லது 10 கட்டளையாவது, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஏன்னா இது கொஞ்சம் வெரி ரேடிக்கல். we need to understand. நான் உங்களுக்கு போதிக்காம, ஐயா என்ன கவலையா இருந்தாலும் வாங்க ஜெபம் பண்ணி கையை வச்சா எல்லாம் உங்களுக்கு சரியாயிடும்னா பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். நம்மெல்லாம் மதத்திலிருந்து வந்தோம். எல்லா மதத்திலையும் ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பாருங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும், கொஞ்சம் பேர் முடி வச்சிருப்பான், ஒருத்தர் முடி வச்சாமல் இருப்பான், சில பேர் வண்ணமாக பூசிட்டு இருப்பான். அங்கே கொண்டு போய் தலையை கொடுத்துடணும். தலையை கொடுத்து அவர் மந்திரிச்சு விட்டோன்னே சரி அப்படிலாம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், உலகமே மாறிடும். யாரும் உன் தலை மேலே கை வச்சாலும் நீ மாற மாட்ட. தலை உள்ள சில விஷயம் போனாதான் நீ மாறுவேன். அதனாலதான் வேதம் சொல்லுது, மகனே என் வார்த்தையை கவனி, என் வசனத்துக்கு. ஸோ நான் இங்க ஏதோ உபன்யாசம் சொற்பொழிவு கொடுக்கல. ஐ எம் ஷோயிங் யூ ஹூ யூ ஆர். உலகம் உன்னை குறித்து காட்டாத ஒரு படத்தை இந்த வேதத்தை நான் காட்டுறேன்.
உலகம் சொல்லலாம், உன் குடும்பம் சரியில்லை, நீ சரியில்லை, நீ பாவி, உன்னுடைய அப்பா அம்மா அவனை சரியா வளர்க்கலன்னு சொல்லு. எனக்கு தெரியாதுங்க யாரெல்லாம் எப்படிலாம் பேசி ஒரு மனத்தாழ்மையில அல்லது உள்ளே ஒரு இன்ஃபீரியர் ஒரு நம்ம குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம். இல்லை உங்க குடும்ப சூழ்நிலை பணம் இல்லாமல் இருக்கலாம், நெருக்கடியில் இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி, உலகத்துல மனுஷன் பாருங்க, பணம் இருந்தா அதுல ஒரு அடையாளம், பிறப்பில் ஜாதின்னு சொல்லும்போது அதுல ஒரு அடையாளத்தை கொடுக்குறான். இப்படி உலகத்துல மனுஷன் ஒவ்வொரு அடையாளத்தை கொடுத்து உங்களை ஒதுக்கி கீழே தள்ளும் போது நான் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் யார் என்ற அடையாளத்தை கொடுத்தனா அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா நான் சொல்றேன், இந்த உலகத்தை சாதாரணமா இருக்க மாட்டீங்க, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். முன்பு நான் வேற நிலையில் இருந்தேன், ஆனா இப்ப அப்படி அல்ல. நான் பவுல் சொல்றேன், உனக்கு எச்சரிக்கிறேன், கவனி. நீங்க இப்போ நீங்க எப்படி எண்ணுகிறீர்களோ அப்படிதான் நீங்க இருப்பீங்க. உங்களுடைய அடையாளம் அது அல்ல. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்தபடினாலே அவர் சொல்றாரு, மெய்யான பரிசுத்தம், நீதி, அன்பு, தாழ்மை, மனத்தாழ்மை, மன்னிக்கிற இருதயம், not only that you are more than a conqueror, நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்கிறீர்கள், தோல்வி என்பது உங்களுக்கு இல்லை. 10ஆம் அதிகாரம் சொல்லுது, இந்த கட்டளை கொடுத்தாரு இல்ல, இப்போ வேதம் சொல்லுது, நம்ம முன்பு ஆதாமுக்குள்ள இருந்தோம், பழைய மனுஷன் அப்படின்னும் போது அந்த சின் கான்சியஸ் உள்ள இருக்குது. எனக்குள்ள குற்ற மனசு பண்ணா நம்ம ஒத்துக்க மாட்டோம். எனக்குள்ள அப்படிலாம் கிடையாது, நான் ஐம் ஆல் ரைட், எனக்கு தெரியும், நானா அதுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறேன். ஸோ தட் பை யூ நோ. இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க, இங்கே எல்லாருமே உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இங்கே எல்லாரையும் நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணலான்னு சொல்லி உங்களை கொண்டு போயிட்டேன்னு வைங்க, போகும்போது நல்லா தான் இருக்கீங்க. செக்அப் பண்ணின பிறகு உங்கள் கையில் ஒரு ஃபைல் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வியாதி சொல்லுமா, இது இருக்குது, அது இருக்குது, சுகர் கம்மியாகுது, பிளட் கவுண்ட் கம்மியாக இருக்குது, உள்ள ஒரு கட்டி இருக்குது. ஆனால் இவ்வளோ நாள் நமக்கு தெரியல, நம்ம நல்லா தான் இருக்கோம். தெரிய உள்ள ஒரு கட்டி மாதிரி இருக்கிற அந்த கட்டியை நான் பார்க்கறதுக்கு அவங்க சந்தேகப்படுறாங்க, கேன்சர் கட்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க. அதில் சரியாக தெரியல. பிறகு என்ன பண்ணுறாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க, அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம், பெட் ஸ்கேன் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் 3Dயில் அப்படியே படம் பிடிச்சி காட்டுது, அது வேறெல்லாம் காட்டுதுன்னு. அது எவ்வளோ பெரிய கட்டி, அது மேலே என்னென்ன அது அந்த தன்மையை வச்சு இது கேன்சர்னு சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ டீட்டெயிலாக விவரமாக காட்டுதே, அந்த அந்த படம் பிடிச்சு காட்டுற அந்த மெஷின் உங்களை சுகமாக்குமா? அதே மாதிரி கட்டளை நம்மளை படம் பிடிச்சு காட்டுது, ஆனால் அந்த கட்டளை உங்களை பூரணப்படுத்தாது. கட்டளை எனக்குள்ள இருக்கிற எல்லா கெட்டதையும் எடுத்து காட்டும், நான் யார் என்பதை படம் பிடிச்சு காட்டும். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் வரப்போகிற நன்மைகளின் பொருள் கிடையாது. அதாவது நன்மையான பரிசுத்தமான நன்மைக்கு, சுகத்துக்கு, செழிப்புக்கு இது சப்ஸ்டன்ஸ் கிடையாது. இந்த கட்டளைகளான நன்மை அடையிறது இல்லை. இந்த கட்டளை என்ன பண்ணுதுன்னா நல்லது பாருங்க, அது தேவன்கிட்ட இருந்து வந்தது, பரிசுத்தமானது, அது அவர்கிட்ட இருந்து வந்தது. ஆனா அந்த கட்டளை நல்லதா இருந்தாலும் நன்மையை கொடுக்கல, பரிசுத்தமா இருந்தாலும் அந்த பரிசுத்தத்தை கொடுக்கல, நீதியா இருந்தாலும் அது எனக்கு நீதியை கொடுக்கல, அது ஆவிக்குரியதா இருந்தாலும் எனக்கு மாம்சத்துக்குரியன்னு காட்டுச்சு, என் நிலைமையை காட்டி அப்படியே விட்டுச்சு. அப்போ அவர்களுக்கு இதை பத்தி தெரியறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட நிலைமை புரிஞ்ச உடனே அவங்க கோயிலுக்கு வராங்க, வந்துட்டு பலிகள் எடுத்துட்டு வராங்க. அதுக்கு எதுக்குன்னா பிராயச்சித்தம் செய்யறதுக்கு பரிகாரம் பண்றது. இந்த பாவம் இருக்குன்னு தெரியுது, ஏன்னா அந்த கட்டளையின்படி நான் வாழலை, கட்டளை சொல்லுது அதன்படி நான் செய்யலை, அப்ப நான் செய்யலைன்னா நான் தண்டிக்கப்படணும், அந்த தேவனுடைய கோபம் என் மேல வந்துவிடக் கூடாது என்பதற்காக கர்த்தர் ஒரு ஏற்பாடு செய்யறாரு. அதுக்கு பேரு பழைய ஏற்பாடு. அந்த ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்னன்னா, உண்ட கொல்லணும், உனக்கு பதிலா ஒரு மிருகத்தை பிடிச்சுவாங்க. அவர்கள் இந்த மிருகத்தை கொண்டு கோயில்ல பார்த்தீங்கன்னா 1, 2, 3 வசனம் 10ஆம் அதிகாரம் இருக்கிறது. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். அவங்க எடுத்துட்டு வந்தாங்க, கோயில் எடுத்துட்டு வராங்க, ஆராதனை நடக்குது, எல்லாம் நடக்குதுங்க. ஆனா அப்படி வரும்போது அவங்க பலி கொடுத்தாங்க, ஆனா அவங்கள பூரணப்படுத்தல. மாறாக என்ன பண்ணுச்சுன்னா, பாவம் இருக்குது என்ற ஒரு ஞாபகத்தை அது வந்துச்சு. அது அந்த எண்ணம் தான் இருந்தது வழிய சின்கான்சியஸ், நான் பாவி என்ற எண்ணம் தான் எனக்கு இருந்தது. ஒருவேளை நான் கொடுக்கிற பலி, நான் செய்கிற பரிகாரம், நான் செய்த காரியம் என்னை பூரணப்படுத்தி இருந்தா அந்த பலிகள் நின்று இருக்கும், நான் மலை ஏறுறது நின்று இருக்கும், நான் செய்கிற என்னை வருத்திக்கிற காரியம் நின்று இருக்கும். வருஷம் வருஷம் நான் போறேன்னா
ஏன் நான் போறேன்னா, நான் இவ்வளவு செய்தோம், எனக்குள்ள அந்த பாவ உணர்வு போல, அந்த பாவம் இருக்கு என்ற காரியத்தை நான் அறிந்திருக்கிறதுனால தான் ஒவ்வொரு வருஷமும் நான் போய் செய்த காரியத்தை திரும்ப திரும்ப செய்யறேன். ஆனா இப்போ என்ன நடந்தது? இந்த சின்கான்சியஸ், இந்த ஆதாமுக்குள்ளாய் வந்த அந்த பாவம். அப்போ எல்லா மதமும் நல்லா கவனிங்க, எந்த மதமோ உங்களுக்கு தப்பு சொல்லல. எல்லா மதத்திலையும் கட்டளைகள் இருக்கு. எந்த மதமாவது குடிக்க சொல்லுதா? எந்த மதமாவது விபச்சாரம் செய்ய சொல்லுதா? எந்த மதமாவது கொலை செய்ய சொல்லுதா? இல்ல. ஆனா நம்ம அதுக்கு பரிகாரம் செய்து பார்க்கிறோம், பண்றோம், ஒண்ணும் நடக்கல. ஆனா இப்ப என்ன நடந்தது பாருங்க. இந்த மனுஷன் செய்த பாவத்துக்கு ஒரு மனுஷன் தான் நிவாரணம் செய்யணும். அது பாவம் இல்லாத ஒருத்தர் வந்து, ஒரு மிருகம் அல்ல, படைச்ச தேவனே மனுஷனா இந்த உலகத்துல மனிதனா வந்தது காரணம் என்றால் இந்த பாவத்தை நம்மிலிருந்து எடுத்து போடும்படி. இப்ப கவனிங்க, நீங்க கோயிலுக்கு வரீங்க, நீங்க வரும்போதெல்லாம் நீ எங்க போன, நீ என்ன செய்த, உன் வாழ்க்கையில் இதனாலதான் கர்த்தர் உன்னை தண்டிக்கிறான்னு சொன்னா கேட்க கேட்க நீங்க என்னதான் பாட்டு பாடி எவ்வளவுதான் ஆராதனை செய்தாலும் போகும்போது ஒரு குற்ற மனசாட்சியோட தான் போவீங்க. ஆனா இப்ப என்ன நடந்தது என்றால் கவனிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிப்போம். எபிரேயர், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல கையில தட்டி கர்த்தரை துதிக்கலாமா? இப்போ நம்ம 10ஆம் அதிகாரத்துல 1வது வசனமோ 2வது வசனத்தையும் நம்ம பார்த்தோங்க. அது என்னன்னா, பலி செலுத்தினாங்களாம். ஒரே விதமான பலிகள் செலுத்த வருகிறவர்கள் ஒரு நாளும் அதை பூரணப்படுத்தலையாம். 2வது வசனம் சொல்லுது, பூர்ணப்படுத்தி இருந்தால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்கள் இல்லாது இருந்திருந்தால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க வந்து பலி கொடுத்தாங்கல்ல, அவங்க பரிசுத்தமாயிருந்தாங்கன்னா திரும்பவும் ஏன் அடுத்த வருஷம் அந்த நான் பாவின்னு சொல்லி பலி செலுத்தணும்? அந்த பலிகள் நிறுத்தப்பட்டிருக்கும் அல்லவா? 3வது வசனம் சொல்லுது, அது நிறுத்தப்படாதபடியினால் பாவங்கள் உண்டென்று ஒவ்வொரு வருஷமும் நினைவு கூர்ந்தாங்க. இதுதான் நியாயப்பிரமாணம். மதத்தில் இருக்க சட்ட திட்டங்கள் எதுவுமே ஒவ்வொரு தரையும் உனக்குள்ள ஒரு கான்சியஸ் கொடுக்கும். ஐ அம் a sinner, I am not worthy, நான் தகுதி கிடையாது, நான் பாவி, நான் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் தான் உங்களுக்கு உண்டாகும். ஆனா நல்ல செய்தி, காஸ்பல், கிறிஸ்துவானவர் சிலுவையிலே செய்த நல்ல செய்தி என்னவென்றால், அவர் ஒரே தரம் உனக்காய் பலியானதினாலே வருஷம் இப்ப நம்ம நினைவு கூறல. எப்பெல்லாம் கோயிலுக்கு வரோமோ நான் நினைவு கூறுகிறேன், நான் பாவி அல்ல, நான் தேவ நீதி. நல்ல கையில தட்டலாம். இப்ப நீங்க கேட்கலாம், அது எப்படிங்க நீங்க தேவ நீதின்னு சொல்லுவீங்க? எனக்கு ஒரு நீதி நிறைவேறி இருக்குது. ஒரு மனுஷனாலே இந்த உலகத்தில் பாவம் மரணம், ரோமர் 5:12 சொல்கிறது, ஒருவன் மீறுதலாலே இந்த உலகத்தில் பாவம் மரணம் என்ற காரியம் வந்துச்சு. இப்ப 2 விதமான பிரமாணம். ஒன்று பாவம் மரணம் என்ற பிரமாணம், ஒன்று கிறிஸ்து இயேசுவினாலே வந்த ஜீவனை கொடுக்கிற பிரமாணம். இப்ப அந்த பாவ மரணத்திலிருந்து, அந்த நியாயப்பிரமாணத்தின் பிடியிலிருந்து நான் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற குற்ற மனசாட்சி விடுதலை ஆகும்படி பரிசுத்தமான தேவன் அவரை கொண்டு அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது இந்த இயேசு உனக்காக எனக்காக மனிதனாய் மாறி, எந்த மனிதன் சொல்ல பாருங்க, பாவ மனுஷ சாயலாகி, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என்ன சாயலுங்க? உங்களை மாதிரி என்ன மாதிரி மனுஷனா வந்தார். மனுஷனாகி இயேசு தேவனா வரல, கடவுளா வரல. கடவுள் தேவன் என்ன அவதாரம் எடுத்தார்? பாம்பு அவதாரம் எடுக்கல, சிங்க அவதாரம் எடுக்கல, குரங்கு அவதாரம் எடுக்கல, மனுஷ அவதாரம் எடுத்தாரு. ஐயா கொஞ்சம் நல்லா கவனிங்க ஐயா, நல்லா கவனி. படைத்த தெய்வம் பரிசுத்தமானவர் என்ன அவதாரம் எடுத்தாரா? பாவ மனுஷ சாயலாய். எதுக்குங்க? பாவத்தை போக்கும் பலியாக. ஒரு ஆடு பலி கொடுக்கப்பட்டது, பாவங்கள் நீக்கப்படல. ஒரு காளை ரத்தம் சிந்தப்பட்டது, பாவங்கள் உண்டென்ற நினைவு இருந்ததை ஒழிய நினைவு போகல. ஆனால் பரிசுத்தமான தேவன் உலகத்தை போக்கும், பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக, உலக பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக பரலோகத்திலிருந்து மனிதனா இந்த உலகத்தில் வந்ததே எனக்காக உனக்காக பலியாகும்படியா. அவர் சரீரத்திலே பாவம் தண்டிக்கப்பட்டது. அப்ப அந்த சிலுவையில நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, உன் பாவம் அவர் சரீரத்தில் தண்டிக்கப்பட்டுச்சு. அதுதான் அந்த காட்சி.
இது வரைக்கும் புரிஞ்சா நல்ல ஒரு ஆமே சொல்லுங்க. புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? ஒருத்தர் கேட்கிறாரு, இதுதான் கடவுள் ஆட்சி, இறங்கி வரத்தானே. மத்து உன் பாவம் அங்க தண்டிக்கப்பட்டுச்சு. அவர் சரீரத்திலே என் பாவம் தண்டிக்கப்பட்ட காட்சி மனுஷனா செய்தார். அதனால ஏன் அதை திரும்ப சொல்றேன்னா, அவர் தேவன் ஆவியா செய்யல, அவர் அங்கிருந்து அப்படியே தப்பிச்சின்னு போயிடல. 100% மேன். அவருக்கு பசி இருந்தது, கோபம் வந்தது. கவனிக்கிறீங்களா? யுதேயால இருக்கும்போது யுதேயால இருந்தார், கலிலேயால இருக்கும்போது கலிலேயில இருந்தாரு. ஆனா தேவன் யாரு? எல்லா இடத்துல இருக்கிறது தானே. அவர் அப்படி இல்லை, மனுஷனா இருந்தார். 100% மேன், சேம் டைம் he is 100% God. தேவன் மனித அவதாரம் எடுத்து அந்த தேவனுடைய சர்வ வல்லவ சர்வ வியாபிய அவர் அதை பிறந்து அப்படின்னா உள்ள இருக்குது. ஆனா அதை மாம்சத்துல போர்த்தினவராய் அந்த சரீரம் அடிக்கப்பட்ட பாவம் தண்டிக்கப்பட்ட. இப்ப அந்த பாவம் தண்டிக்கப்பட்டதுனால இப்போ நமக்கு என்ன நடந்ததுன்னா, இந்த டெஸ்டமென்ட், இப்ப இந்த ஏற்பாடு எல்லாம் சொல்லுங்க. ஏற்பாடுனா ஒருத்தர் சொத்து வச்சிருக்காருன்னா அவர் தன் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்திட்டு போறார். அது பேரு டெஸ்டமென்ட். வில்லு, உயிர், சொத்து. இப்போ உங்களுக்கு சொத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்திரம் இருக்கும். ஆமேன். பத்திரம் இருக்குதா இல்லையா? தமிழ்ல பத்திரம்னு வச்சான், ஏன்னா அதை பத்திரமா வச்சுக்கொண்டிருக்காரு. பத்திரம். இப்போ உங்க சொத்து அது யாருக்கு வச்சுட்டு போவீங்க? சொல்ல மாட்டீங்க. எனக்கு வைக்க மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். இப்போ பிள்ளை, உங்க சொத்து நீங்க செத்த பிறகுதான் உங்க பிள்ளைக்கு போவார். உயிராகிற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு போவார். அதே மாதிரி இந்த டெஸ்டமெண்ட், என் தேவன் கிறிஸ்துவை கொண்டு செய்த இந்த நன்மையான காரியத்தை, இந்த உயில, இந்த நன்மை, இந்த பரிசுத்தம், நீதி, செழிப்பு, சமாதானம், இதெல்லாம் எனக்கு சொத்தா கொடுத்தார். இதை நான் பெறணும்னா அவர் சாகணும். செத்தானா எனக்கு வரும். அல்ல ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஏன்னா பாஸ் எப்படி சொல்லி பார்க்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எங்கே மரண சாதனம் உண்டோ அந்த சாதனத்தை எழுதினுடைய மரணமும். இந்த மாதிரி தமிழ்லாம் படிக்கும்போது நமக்கு புரிய மாட்டேன். அதனால தான் நான் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு நான் பேசுறேன். அதாவது சொத்து எழுதுறாருல, சொத்து எழுதின அந்த பத்திரத்தை எழுதினவர் யாருக்கு உரிமைன்னு எழுதியிருக்கிறாரோ அந்த பிள்ளை உரிமை அடையணும்னா அவர் செத்தாதான் அந்த பிள்ளைக்கு போய் சேரும். அவர் உயிராகிற வரைக்கும் அது யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தம். இப்ப இயேசு உயிராக இருக்கும். பரிசுத்தம் யாருது? அது அவருது. நீதி யாருது? அவருது. எல்லா ஆசீர்வாதம் யாருது? அவருது. அவர்தெல்லாம் எனக்கு வரணும்னா அந்த சாதனத்தை எழுதினவர் செத்தாதான் எனக்கு வரும். எப்படி எனில், மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அப்ப அவர் இயேசு மரித்ததன் காரணம் என்னன்னா, என் பாவத்துக்காக அவர் மரித்து எனக்கு ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படிலாம் வேதத்தில் நமக்கு புரியுற மாதிரி எழுதிருந்து பாரு. ஒரு சொத்து எழுதினவர் அந்த பத்திரத்தில் இருக்கக்கூடிய உரிமையெல்லாம் பிள்ளைக்கு வரணும்னா எழுதினவர் செத்த பிறகுதான் அந்த உயிருக்கு அவருக்கு அந்த பலன் உண்டாகுது. அதே மாதிரி தேவன் பரிசுத்தர், தேவன் நீதி உள்ளவர், தேவன் தயவுள்ளவர், தேவன் கம்பேஷன் உள்ளவர். இதெல்லாம் எனக்கு வருமா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்காக தான் அவர் எனக்கு பதிலாய் அந்த பழைய மனுஷனை சிலுவையிலே அவரோடு கூட அறையப்பட்டு நானும் அவரோடு மரித்தேன். வேதம் சொல்லுகிறது, சிலுவையில் மரிக்கும் பொழுது நானும் அவரோடு மரித்தேன். அவர் அடக்கம் செய்யப்பட்ட பொழுது நானும் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டேன். எப்படி இயேசு உயிர்த்து பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்தாரோ அதே போல நீங்களும் உயிரோடு எழுப்பப்பட்டு உன்னதங்களில் அவரோடு கூட நீங்கள் உட்கார பண்ணப்பட்டிருக்கிறது. அப்பனா உங்களுக்கு பரிசுத்தம் கொடுத்தாச்சு, நீதி கொடுத்தாச்சு, நற்குணங்கள் கொடுத்தாச்சு. Not only that, now you have authority. நீங்க என்னவா இருக்கீங்கன்னா, வலது பக்கத்துல உட்கார வச்சிருக்காருன்னா you have authority. அப்ப பழைய எண்ணம் வருதா? பயமான எண்ணம் வருதா? இன்செக்யூரிட்டி இருக்கா? காசு இல்லை, பணம் இல்லை, எல்லாம் ஒருவேளை துன்பத்தில் இருக்கீங்களா?
உடனே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை அடையாளப்படுத்திட்டு பரிதாபமாக பார்க்காம, இல்லையே நான் நம்புகிற ஆண்டவரே, நீர் எனக்காக மனிதனாக வந்து என் இடத்தை ஏற்றுக்கொண்டு இந்த சாபத்தை சிலுவிலே சுமந்து தீர்த்தீர், எனக்கு ஒரு பரிகாரம் செய்யப்பட்டாகிவிட்டது, நீரே என் பரிகாரி, அந்த ரத்தம் சிந்தப்பட்டபடினாலே நான் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று விசுவாசத்திலே நல்ல போராட்டம் போராடு. ஃபுட்பால் ஃபீவர் எவ்ரிவேர். எவ்வளோ நீங்களாம் பார்க்குறீங்க. இந்தியாவில் ரொம்ப அதிகமாக கிரிக்கெட் பைத்தியம் தான் ஜாஸ்தி. பால் வந்து கல்கத்தா, கேரளா ரொம்ப நல்லா பார்ப்பான். அந்த பால் எடுத்துகிட்டு போகிறான், ஒரு பால் 22 பேர் பிடிச்சின்னு ஓடுறான். கிரிக்கெட்டில் ஒரு பால் அது ஓடும்போது ஒருத்தன் தான் ஓடுவான். ஆனால் அந்த ஒரு பாலுக்கு 22 பேரும் ஓடி அதை தடுத்து நிறுத்தி அவன் கோல் போடாமல் பார்த்தது. ஆனால் அந்த ஃபைட்டு நடக்கும் பாருங்க, எப்படியாவது எடுத்துன்னு போய் அதில் கோல் அடிச்சிடும். எங்கேயோ இருந்து அடிக்கிறான், அதை அப்படியே வளைஞ்சு, இது கேட்டால் பனானா ஷாட்டன். அவ்வளோ ஒரு டேலண்ட். அப்போ பார்க்கும்போது எப்படின்னா ஒரு நல்ல ஃபைட்டியா, நல்ல பிரமாதமாக ஆடினா, நல்ல இட்ஸ் அ குட், ரியலி குட் ஃபைட். அதே மாதிரி விசுவாசத்தில் எனக்கு எதிரான சூழ்நிலைக்கு வரும்போது கொஞ்சம் கூட மனம் தளர்ந்து போகாம, விட்டு கொடுக்காம இந்த போராட்டத்தில் நல்ல போராட்டம். ஐயா கவனிக்கிறீங்களா? கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது, மகளே கோயிலுக்கு வந்தால் உனக்கு எந்த பாடு வராது, எந்த கஷ்டம் வராது, எங்கள் கோயிலுக்கு வா, நாங்கள் ஜெபம் பண்ணி எல்லாம் சரிப்படுத்தணும், போய் பேசுகிறான்னு அர்த்தம். இங்கே யாராவது பிரச்சனையே இல்லைன்றவங்க யாராவது இருக்கீங்களா? எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு இருக்கீங்களா? அப்படி யாராவது இருந்தால் கவனி, நாளைக்கு வரும். நீ சாவது வரைக்கும் உனக்கு இந்த உலகத்தில் சேலஞ்ச் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கிறிஸ்துவ யாருன்னா, ஒவ்வொரு சேலஞ்சிலையும் நாங்கள் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஒரு அறிவு இருக்கு, இந்த அறிவாகிய பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்துக்குள்ள என் இருதயத்துக்குள்ள வச்சிருக்கேன். அது என்னன்னா, எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டேன், கலக்கம் வந்தாலும் மனம் உடைய மாட்டேன், துன்பம் வந்தாலும் நான் கைவிடப்பட்டவன் அல்ல, கீழே ஒருத்தன் பிடிச்சி தள்ளா கூட நான் சாக மாட்டேன். That's the Christian life. ஆனால் யாராவது ஒருத்தர், பாஸ்டர் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா, பரவாயில்ல, படு, போராடு, ஜெய், அதுக்கு தான் டீச் பண்றேன். அப்ப நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களா? யாரும் உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டான். நீங்க அந்த நாமத்தை நம்பி விசுவாசித்தால், அப்ப நீங்க ஜெபம் பண்றேன், உதவி பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் ஹெல்ப் பண்ணுவாரு. பட் நாட் ஆல்வேஸ் லைக் தட். இது ஒரு டெஸ்ட். எல்லாம் சொல்லுங்க. நல்லா சொல்லல. பரீட்சை நீட் எக்ஸாம்ல பேப்பர் லீக் ஆனோன்னு திருப்பி வச்சானா இல்லையா? அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிற மாதிரி நான் உனக்கு ஜெபம் பண்ணி நீ பாஸ் ஆயிட்டா உனக்கு இன்னொரு டெஸ்ட் வரும். நீயாகவே அவர் நாமத்தை சொல்லி ஜெயிக்கணும். அப்ப சொல்லுவீங்க, இந்த தேவன் உயிர் உள்ளவர், நீ சொல்லுவீங்க. நீங்க நான் இங்க இருந்து அவர் நல்லவன் சொல்லலாம், ஆனா நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்டா வாழ்க்கையில பிரச்சனை வந்து நீங்க ஜெயிக்கும் போது சொல்வீங்க, கர்த்தர் நல்லவன், நான் ருசிச்சு பார்த்தேன் சொல்வீங்க. ஒரு மாம்பழம் விற்கிறவன் சும்மா இங்கே வாங்க மல்கோவா மாம்பழம், மாகம், தேனாட்டை, இனிக்கும் மாம்பழம், அதெல்லாம் இருக்கிட்டா எல்லாம் அப்படிதான் சொல்றீங்க, வெட்டி கொடுப்பாக்கலாம் அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? இந்த இனிமையை விவரிக்க முடியாது, அனுபவிக்க வேண்டியது. அதே மாதிரி நல்லா கவனிங்க, இயேசுவையும் அவர் மகத்துவத்தையும் நான் விவரிச்சு சொல்றதுனால இல்ல, நீங்க ருசிக்கணும். உங்களுக்கு சில காரியம் தெரியணும். புத்தியில அந்தகாரப்படாம, புரிஞ்சு கொள்ளாம, ஐயோ எனக்கு புரியலே, நான் என்ன பண்ணுவேன் தெரியாம, நீங்க முதல்ல உங்களுக்குள்ள ஒரு அடையாளம் தெரியணும். அந்த பழைய மனுஷன் செத்துட்டான், நான் சாபமான மனுஷன் அல்ல, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், அவருக்குள் நான் நீதிமானா இருக்கிறேன், அவர் என்னோட கூட இருக்கிறாரு, என் மனதையை பிடிச்சிருக்கிறார். அவர் சொல்லிட்டாரு, தண்ணீரை கலக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகள் கலக்கும் போது உன்மேல் புரளாது, அக்கினி ஊடாய் நடந்தால் நீ வெந்து போகிறதுன்னு சொல்லியிருக்காரு. நான் நம்புறேன். என பலப்படுத்துற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உதவினால இந்த மதிலை தாண்டுவேன், இந்த சேனைக்குள் பாய்வேன், என்னை பலப்படுத்துறவர் இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு தோல்வி இல்லை. எல்லாம் சொல்லுவேன், நான் தோற்று போக மாட்டேன். So we need to search the scripture. அதுக்கு தான் கோயிலுக்கு வரணும். எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுவாங்க. கொஞ்சம் மழையா இருந்ததுயா, வீட்லயே நான் பைபிள் படிச்சுன்னு
எல்லாம் ஒன்றா உட்காந்து ஆளு தோத்த 2 பேரையும் சொல்லி ஒரு பைபிள், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அதுக்கு தான் இங்கே வரணும். உங்களுக்குன்னே இங்கே சபையை கத்தர் கொடுத்துருக்கு. தனியாக நான் பைபிள் காலேஜ் படிக்கல, ஆனால் கத்தர் உங்களுக்காக எனக்கு இது உள்ள ரகசியத்தை எடுத்து காட்டுறாரு. வந்து வந்து கேளுங்க, ஒவ்வொரு கஷ்டத்திலும் ஜெயிச்சு தான் வருவீங்க. ஆமென். பேசினார் எப்படி பேசினான்னு பார்க்கலாம். மனுஷனா வந்தாரு, வந்த பிறகு ஜனங்க கிட்ட எப்படி பேசுறான்னு பாருங்க. யோவான் 5:39. யோவான் 5:39 பாருங்க. ஓ மை காட், ஹல்லேலூயா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அந்த வசனத்துல நித்திய ஜீவன் உண்டு என்று யோசிக்கிறீங்க, எண்ணுகிறீர்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்குது. அதுதான் அவர் சொல்றாரு, வேதத்தை ஆராய்ச்சி பண்றீங்க, அதுல நான் யாருன்னு நீங்க பாத்தீங்களான்னு கேட்கிறேன். அந்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது நீங்க பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி நீங்க வேதத்தை படிக்கும்போது நீங்க எப்படி படிக்கிறன்னா, இந்த புத்தகம் உங்களை குறித்து படம் பிடித்து காட்டுகிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை படிக்கும் போதெல்லாம் அங்க நான் எங்க இருக்கேன்னு தேடி கண்டுபிடிக்கணும். கிறிஸ்துவுக்குள் நான் என்னவாகிறேன், கிறிஸ்துவுக்கு நான் புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகலவித ஆசீர்வாதத்தினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அவராலே சாபத்தில் நான் விடுதலையாகிவிட்டேன், அவரை கொண்டு அறிகிற அறிவினாலே நான் ஒரு வெற்றி உள்ளவன், என்னை பலப்படுத்துகிற அவராலே எல்லாம் செய்ய எனக்கு பலம் உண்டு. அப்ப நான் அந்த ஒவ்வொரு இடத்துல அவராலே, அவரை கொண்டு கோடு போட்டு தட்ஸ் மீ நான் அவரை கொண்டு நான் இப்படி இருக்கிறேன் படம் பார்க்கணும். எவனோ ஒருத்தர் சொல்றதை குறித்து அந்த படம் எட்டுனது காட்டுறான், பூத பண்ணாடி எட்டுனது. பிறந்த நேரம் சரியில்லைம்மா, அவன் பொண்ணு வாழ்க்கப்படாது, அவனுக்கு போய் காசு கொடுத்துட்டு வர, அவனுக்கு போய் காசு கொடுத்துட்டு வர. உங்க வீட்டில் இன்னும் 3 மாசத்துல இந்த மாதிரி நடக்கும் போது ஒருத்தர் சொல்றான், அவனுக்கு நீ காசு கொடுக்குற. எங்கேயோ போறீங்க, சில பேர் சொல்றாங்க இந்த உன்னுடைய வாழ்க்கையை நீ இப்படிதான் இருப்பேன்னு சொல்ல, அங்க போய் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா உங்களை குறித்து படம், என் ஆண்டவர் தேவன் கிறிஸ்துவை கொண்டு அருமையான ஒரு காட்சியை கொடுத்திருக்கிறாரு, என் சாபத்தை சுமந்து தீர்த்தான்னு சொல்லும்போது நம்ம சரியா கவனிக்கிறது இல்லை. முதல் காரியம் சொன்ன, நான் இப்பொழுது நியாயப்பிரமாணத்தின் கீழே நான் கிருபையின் கீழே வந்துட்டேன். நான் இப்பொழுது பழைய மனுஷன் ஆதாமுக்குள்ள நான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன். ரோமர் 6 போலாம். இப்ப நீங்க எந்த உபதேசத்தை கேட்குறீங்கிறது ரொம்ப முக்கியம். வாட் கைண்ட் ஆஃப் டீச்சிங் யூ ஆர் லிஸ்னிங். ரோமர் 6 அது படிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுங்க. அவர் சொல்றாருல்ல, வேதத்தை படிங்க, அதுல எந்த குறித்து எழுதிருக்குன்னு சொன்னார்ல. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன உங்களை குறித்து என்ன எழுதிருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொன்னேன்ல. 1 யோவான் 4:17 படிங்க. உங்களை குறித்து படம் பாருங்க. எத்தனை பேர் உங்களை குறித்து படம் பார்க்கணும்னு ஆசை? கண்ணாடி பார்க்கறது பிடிக்கும் தானே? பேசவே மாட்டேங்க சிஸ்டர், உங்களை தான் கேட்குறேன். கண்ணாடி பார்க்க பிடிக்கும்ல? இப்போ பசங்க பார்க்காத மாதிரி வீட்டில எல்லாம் பார்த்துட்டு கார் அங்கே நிற்கிது, அந்த கண்ணாடியை ஒரு தடவை பார்க்குறான். எல்லாருக்கும் கண்ணாடி பார்க்க பிடிக்கும். கல்யாண வீட்டுக்கு போகிறோம், ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டே வந்து ஒரு இடம் நிற்குதுன்னா அது கண்டிப்பாக நீ இருக்கிற இடமா இருக்கும். அந்த ஃபோட்டோவில் அதை பார்க்கும்போது நம்ம மூஞ்ச பார்ப்போம், பரவாயில்லையே, நம்மளை பார்க்குறது நம்மளுக்கு பிடிக்கும். வி லைக் தட். யார் என்ன சொன்னாலும், நீ இப்படி இருக்கிற, நீ வெள்ளையாகிற, கருப்பாகிற, குள்ளமாகிற, குண்டாகிற, உயரமாக, எவன் என்னவனா சொல்லிட்டோம். ஆனால் நம்ம முகத்தை பார்க்கறது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். வி லைக் தட். நீங்களே சொல்லிக்க, நான் தான் இருக்கிறேன் நானே அப்படின்னு சொன்ன நல்லதுதான். நல்லா கவனிங்க, நீங்கள் ரொம்ப 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 அழகாக இருக்கீங்க. இப்போ நல்லா கை தட்டிங்க, பரவாயில்ல. 1 யோவான் 4:17 அங்க பாருங்க. 1 யோவான் நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. வாய் ஏனென்றால்
As he is, so we are in this world. In this world, we are like Jesus. நான் சொன்னா நீங்க ஒரு மாதிரி முழிச்சிங்க. வேதம் சொல்லுது, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் பரலோகத்தில் அல்ல, நாமும் இந்த உலகத்திலே இருக்கிறோம். பிடிக்கல பாருங்க. யார மாதிரி இருக்கீங்க நீங்க? சித்தப்பா மாதிரி இருக்கிறது நானே. பெரியமா இல்லை, நீங்க இயேசு போலவே இருக்கீங்க. அதனால தான் பிள்ளைய கூட கழுதன் கூட பிள்ளைய கழுதன் கூப்பிட்டா இயேசு கழுதன் கூப்பிட்றன்னு அர்த்தம். சில பேர் பிள்ளைங்களை கூட பண்ணி இங்கே வா, தாயே எங்கே வா, குட்டி நாய் கொஞ்சம் பாரு அது எப்படி இருக்கு. அப்புறம் அவங்க அப்பா மூஞ்ச உரிச்சின்னு வந்து பேசுகிற விதம் ஒருத்தரையும் அசிங்கப்படுத்தி பேசாதீங்க. Everyone, you are all looking very beautiful. And listen, you are very handsome. நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. சகோதரி கவுனி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் இயேசுவை போலவே இருக்கீங்க. அவர் இருக்கிற பிரகாரமாகவே பரலோகத்தில் அல்ல, இந்த பூமியில் இருக்கீங்க. அப்போ அவர் இருக்கிற பிரகாரம் சொல்லும்போது மெய்யான நீதி, பரிசுத்தம், அன்பு, பொறுமை, நீடிய பொறுமை, சாந்தம், இணக்கம், நற்குணம், அல்லேலூயா, வெற்றி, எதையும் செய்யக்கூடிய ஒரு தானி உங்களுக்கு இருக்கு. பட் ஆனால் நம்ம என்ன மாதிரி உபதேசத்தை கேட்குறோம், அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த நம்மளை குற்றப்படுத்துகிற அந்த நிலையிலிருந்து வெளியே வர்றதுக்கு தான் அந்த புது உடன்படிக்கையே கத்தர். No more sin conscious. Now we have a son conscious. பாவ உணர்வு இல்லை, குமாரன் அவருக்குள் நான் என்னவா இருக்கிறேன் தான் நான் பார்க்குறேன். நியாயப்பிரமாணத்தையே ஒருத்தர் கோயிலில் போதிச்சுட்டே இருந்தார்னா அது உங்களுக்கு குற்றப்படுத்தும், உங்களை குற்ற மனசாட்சியை கொடுக்கும். போகும்போது கோயில் தான் வந்தீங்க, போகும்போது குற்ற உணர்வோடு போயிடுவீங்க. இப்போ நம்ம உபதேசத்தை கேட்கணும், ஆனால் அது ரொம்ப முக்கியமானது. என்ன மாதிரி காரியத்தை நம்ம கேட்கிறோன்றது ரொம்ப முக்கியம். 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம எடுக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நானே படிச்சிடறேன். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஆனாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானால் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்தீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிற என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படுத்தினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். சரி, நம்ம தமிழ் தான் படித்தோம், ஆனால் புரியல. பட் இருந்தாலும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல். 2 விதமான டாக்டரின் உபதேச சட்டம். ஒன்று பாவம் மரணம் என்ற உபதேசம், அல்லது நியாயப்பிரமாணத்தின் கீழ் குற்றப்படுத்தி பேசுகிற உபதேசம். இந்த கட்டளைப்படி நீ வாழல, கர்த்தர் உன்னை நேசிக்கல, கர்த்தருக்கு நீ பிரியமில்லைன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் சட்டத்தை எடுத்துட்டு கட்டளைகளை காண்பித்து உபதேசிக்கிற உபதேசம். இன்னொன்று கிறிஸ்துவினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் உபதேசம். பாவியாய் இருந்தாலும் என்னை தேவன் நேசித்து எனக்கு அவர் என்ன செய்தார் அந்த கிருபையை குறித்து அறிந்து கொள்கிற உபதேசம். நீங்க எதுக்கு கீழ்ப்படுறீங்களோ சொல்லுங்க. கீழ்ப்படுகிறான்னு அர்த்தம் ஆண்டவரே கீழ்ப்படுகிறான்னு கிடையாது. கீழ்ப்படுகிறா எதுக்கு நீங்கள் செவி சாய்க்கிறீர்களோ. ஒரு பிள்ளை இருக்குது, நீங்க சொல்றீங்க அந்த தட்டு எட்டணுவான்னு, காது கேட்டும் கேட்காத மாதிரி இருந்தாதான் நீங்க சொன்னது செய்யாது. செவி சாய்க்கலைன்னா கீழ்ப்படிலன்னு அர்த்தம். அதே மாதிரி கோயிலுக்கு நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, நம்ம உபதேசத்தை கேட்கல, கீழ்ப்படினு ஆசை சொல்லுவாங்க. அந்த கீழ்ப்படினா எப்படி? அப்படியே ஒரு பெரிய கும்பிடு போறது. கோயில் சில பேர் படி ஏறும்போது கூட அந்த படிக்கு ஒரு முத்தி, யாருக்கு ஒரு முத்தி, போகிற இடத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் முத்தி கொடுத்துட்டு அப்படி ஏன் சின்னன்னு சொல்லுவான், பா அறிவு கேட்டவனே, இதுக்கு எதுக்கு அந்த கல்லை போய் முத்தி கொடுத்துட்டு வந்த? உபதேசம் கேட்கறதில்ல, டீச்சிங்கே கேட்கறதில்ல. அவங்க தப்பு, இவங்க தப்பு, அவன் சரி கிடையாது, இவங்க தெரிய கிடையாது. ஏன் அவன் சரியில்லை நீ சொல்றனா? அல்ல, அந்த அந்த வார்த்தையின்படி அவர் செய்யல, இவர் ரொம்ப வார்த்தையின்படி அப்படியே நடந்துட்டார் பாரு. வேதத்தின்படி இது சரியில்லை, நீ கரெக்டா? வேதத்தின்படி கர்த்தர் இயேசுநாதர் சொன்னார், உன் கண் உனக்கு இடரில் உண்டாக்கினால் கண்ணை புடுங்கினார். சொல்ற, நீ கண்ணை புடுங்கி இருக்கியா?
உன் கை உனக்கு இடரில் உண்டாக்கினால் கையை முறிச்சிக்கொன்றார். செய்தியா அட்டல தானே? ஒரு பெண்ணோட நீ விபச்சாரம் பண்ண வேணாம், அசுத்தமான ஒரு பார்வை பார்த்தாலுமே நீ அவளோட அப்போ கண்ணு எல்லாரும் கோயில்ல முக்காவாசி இல்லை, நிறைய பேருக்கு 100% கண்ணே இருந்திருக்காரு. திருட்டு பார்வை பார்க்காதவனே கிடையாது. அப்படி நான் பார்த்ததானே நீ ஆம்பளே இல்லைன்னு அர்த்தம். பார்த்துருப்பேன். ஃபர்ஸ்ட் இப்படி நறுக்குன்னு சொல்லிட்டீங்க. யூர் ஆல் சின்னர், பாவி. ஒரு நீதி உள்ளவனா எவனோ என்ன மாதிரி ஒருத்தர் இல்லை, அப்ப எப்படி இன்னொருத்தனை போய் நீ குற்றப்படுத்த முடியும்? கர்த்தர் கேட்கிறாரு, இல்லையே. அப்ப நீ எதுக்கு எந்த உபதேசத்தை செவி கொடுக்குற? இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதன்படி நீ வாழ முடியுமா? இல்ல. அதன்படி செய்ய முடியாதனால நீ செய்ய முடியாததை நான் செய்து முடிச்சதை நீ விசுவாசித்தால், திரும்ப சொல்றேன், அந்த கட்டளை செய்து அதுக்கு கீழ்ப்படிந்தால், செவி கொடுத்ததன்படி செய்தால் நீ பிழைப்பேன்றாரு. அப்ப செய்ய முடியாத போது சொல்றாரு, நீ செய்ய முடியாத நான் செய்தன, அதுக்கு நீ செவி கொடுத்து நான் நம்புறேன், அந்த கிருபையை நான் சுவிசேஷத்துக்கு நான் கவனிக்கிறேன், சொன்னதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்றேன். எனக்காக ஒருவர் பாவமானார், நான் நீதியானேன். எனக்காக ஒரு காயப்பட்டார், நான் சுகமானேன். எனக்காக ஒரு ஏழையானார், நான் ஐஸ்வர்யனாய் மாறினேன். அப்ப எனக்கு அந்த உபதேசம் தெரிஞ்ச பிறகு, அது புரிந்த பிறகு, என்னுடைய புத்தியிலே வெளிச்சம் கிடைத்த பிறகு என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. எதிர்த்து நிற்கிறேன். வியாதி வரும்போது எதிர்த்து நிற்கிறேன். நல்லா கவனிங்க. பாவ எண்ணங்கள் வரும்போது நான் எப்படி அதை எதிர்த்து நிற்கிறேன்? கட்டளை எடுத்து ஆண்டவரே நான் செய்ய அப்படின்னு நினைக்கல, நான் நீதிமான் ஆயிட்டேன், இனி நான் அப்படி வாழ முடியாது. அந்த பழைய மனுஷன் சிலுவையில செத்துட்டான். அந்த செத்து போன மனுஷன் என்ன வரும்போது நான் என்ன சொல்றேன்? இல்ல, அந்த மனுஷன் செத்துட்டான், நான் கிறிஸ்துவுக்குள் புது மனுஷன் ஆயிரு, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. இப்படி நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். பாவத்துக்கு செத்து பிழைத்திருக்கிறேன் என்று யோசிச்சுக்கோ. எப்பெல்லாம் கெட்ட எண்ணம் வருதோ, எப்பெல்லாம் பயமான எண்ணம் வருதோ, எப்பெல்லாம் மாமியாரை திட்டணுன்ற எண்ணம் வருதோ, எப்பெல்லாம் புருஷனை வாடா போடான்னு பேசணும் எண்ணம் வருதோ, உடனே யோசிங்க. இல்லையா, அந்த பழைய மனுஷன் செத்துட்டான், எங்க பெரியமா மாதிரியே இருக்கிறேன்னு சொன்னாங்க பாரு உன்னை பார்த்து வாயாடின்னு, அந்த மனுஷன் செத்துட்டான். எப்படிலாம் சொல்லி கொடுக்குறோம் பாரு. திரும்ப பெருமை, எங்க சித்தி மாதிரி நானு, எங்க சித்தி கூட பயங்கரமா சண்டை போடும், அதுக்கு மேல நானு. அந்த மனுஷன் செத்துட்டான். எல்லாம் கவனிக்கிறீங்களா? வாயாடி செத்துட்டா, பேயாடி செத்துட்டா, பாபமானவன் செத்துட்டான், பொல்லாதவன் செத்துட்டான், கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது மனுஷன் எழுந்திருக்கான். ஊழியம் பண்ணும்போது ஒருத்தர் வந்து சண்டை போட்டான். நான் அவர்கிட்ட சொல்றேன், நான் யார் தெரியுமாடா? ஒரு காலத்தில் தெருவில் போய் கேட்டுப்பார், என் பேர் அருவாள் சண்முகம். எடுத்து நான் தலையை சீவிட்டு போயிடுவேன், தேங்காய் சீவிரமா நான் சீவனுவேன். அவன் ஒன்றும் சாவலன்னு அர்த்தம். செத்து போய் அடக்கம் பண்ணால குழி போட்டு தோண்டி கொண்டு வந்து நிறுத்தின நாருமா நாராதா? அந்த நாட்டை மனுஷனை எதுக்கு கொண்டு வந்து நிறுத்துறீங்க? வீட்டில் சண்டை போடும்போது சில பேர் சொல்ல ரட்சிக்கப்பட்டும் பார்க்குறேன். அப்போ என்ன பண்ணிட்டே நீ? செத்து போனவன. அதனால தான் வீடு நாறுது. ஏன் சண்டை, ஏன் குழப்பம்? ஒவ்வொரு முறையும் you are renew your mind, your whole habit. பழைய செயல்களை நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. அதை தூக்கி போட்டு சொல்லணும். ஒரு நாளை நான் தப்பா பேச மாட்டேன். பழைய மனுஷன் செத்துட்டான், கிறிஸ்துவுக்கு நான் புது மனுஷன், நான் தேவ நீதி, நான் பரிசுத்தவான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சாபத்தின் கீழ் அல்ல, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், உலகத்தினை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர். எல்லா கைகளை தட்டி கர்த்தரை ஆராதித்து எழுந்து நிற்போம். Amen, amen, amen. Okay. Really happy. புரிஞ்சிச்சா பிரதர்? இப்போ மனசை புதுசாக்குறது அப்படின்னு சொல்லும்போது நம்மளா ஏதோ முயற்சி எடுத்து செய்யறது இல்லைங்க. அதுதான் முதல் காரியம். சண்டை எல்லாம் கவனி, எல்லாம் எழுந்துருங்க. எல்லாம் ஏதோ பாசிட்டிவா ஒரு பூக்கா எண்ணங்களை மாத்துறது. இது இட்ஸ் ஹேப்பன் ஆல்ரெடி, முடிஞ்சிடுச்சு. இப்போ அவர் சொல்றாரு, நீங்க பழைய மாதிரியே யோசிக்கிறீங்க. உங்களுக்கு ஏற்கனவே நடந்து முடிந்ததை அந்த அடையாளப்படுத்தி உங்க மனசை மாசிச்சு. அப்ப நான் ஏற்கனவே எனக்கு என்ன நடந்தது? மெய்யான பரிசுத்த நீதியிலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்றேன். அந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும் போது நான் யோசிக்கணும். ஒரு காலத்துல நான் எனக்கு புரியல,
புத்தியில் அந்தகாரப்பட்டிருந்தேன். அதனால நான் வேற விதமாக இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ஆவியானவர் வெளிப்பாடு தந்திருக்கு. நான் நம்புகிறேன். அவரோடு கூட நான் சிலுவையில் அந்த பழைய மனுஷனை கர்த்தர் சிலுவையில் அரைஞ்சிட்டார். நான் கிறிஸ்துக்குள்ள ஒரு புது மனுஷனாயிருந்தேன். எப்பெல்லாம் இந்த சின் கான்சியஸ் வருதுன்னா, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அந்த உபதேசத்தை கேட்டிங்கன்னா பாவ எண்ணத்தை வருவீங்க, பாவ எண்ணத்தோட தான் போவீங்க. அந்த உணர்வு போகாது. சின் கான்சியஸ் இருக்கும். அந்த சின் கான்சியஸ் போகணும்னா கோயிலுக்கு தான் போனாங்க, ஆராதனைக்கு போனாங்க, பலி கொடுத்தாங்க, பாவம் பரிசுத்தமாகல. ஆனால் இப்போ நம்ம இயேசுக்குள்ள வந்த பிறகு நடந்த சம்பவம் என்னன்னா, நல்ல செய்தி என்னன்னா, அவர் ஒரே தரம் பலியானதுல பாவம் நம்ம விட்டு எடுக்கப்பட்டாச்சு. அவர் அந்த பாவத்தை மன்னிச்சிட்டார். நீங்க பரிசுத்தமாயிட்டீங்க. பரிசுத்தமாக போறதில்ல, நீங்க பரிசுத்தமாயிட்டீங்க. அண்ட் யூ ஆர் கம்ப்ளீட்டட். நீங்கள் பூரணப்படுத்தப்பட்டு. நீங்கள் பூரணப்படுத்தப்பட்டதை எப்படி தெரியணும்னா, ஏசுநாதர் சொல்றாரு, ஜீவனை விரும்புறீங்க, வேதத்தை ஆராய்ச்சி பண்றீங்க, ஆனா என்னை பத்தி எழுதுறதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு. அப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். நீங்க அதே போல வேதத்துல உங்களை குறித்து என்ன எழுதுகிறதுன்னு பார்த்துருக்கீங்களா? உங்களை குறித்து வேதம் சொல்றது, நீங்கள் கிறிஸ்துவை போலவே இருக்கிறீர்கள் இந்த உலகத்திலேன்னு வேதம் சொல்லுது. ஆனா நம்ம எந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறோம்? இன்னும் நான் பாவி, அது சரி கிடையாது, பாஸ்டர் சொல்ல நம்ப தயாரா இல்லைன்னா பண்ணிக்கணும். நீங்க என்ன பாருங்க, அப்படியே செத்துருவீங்க. அதே எண்ணத்தோட இருந்து அப்படியே பாபமான வாழ்க்கையை வாழ்ந்து அப்படியே அழிஞ்சு போயிடணும். ஆனா சாவுலேருந்து உயிர் பெறணுமா? இந்த நிலைமையிலிருந்து எழுந்திருக்கணுமா? பழைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வரணுமா? ஏற்கனவே கிறிஸ்துவை கொண்டு செய்து முடித்த காரியத்தை நீங்க ஒத்து பாருங்க. வேதத்தில் இருக்கிறத அடையாளத்தை கண்டுபிடிங்க. எழுதியிருக்கிறதே, அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாகிவிட்டான், நான் இப்பொழுது கிறிஸ்துவுல புது மனுஷன், உயிரோடு எழுப்பப்பட்டு உன்னதங்களில் அவர் கூட உட்கார்ந்துருக்கேன். எல்லா ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உன்னதங்களிலே ஆவிக்குரிய மண்டலத்திலே இயேசுக்குள்ள இருக்குது. அங்கதான் கர்த்தர் உங்களை உட்கார வச்சார். Now you are already blessed. அப்போ நம்ம கண்ணில் பார்க்கல. என்ன பண்ற? விசுவாசத்துல நல்ல போராட்டம் போராடுது. எல்லாம் சொல்லுங்க, விட்டு கொடுக்க மாட்டேன். சொல்லுங்க, ஐ டோன்ட் கிவ் அப். சொல்லுங்க, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கர்த்தர் எதையெல்லாம் சத்தமா சொல்லுங்க, என்னை குறித்து நான் யார் என்று சொல்லியிருக்கிறாரோ நான் அப்படியே இருக்கிறேன். நான் தேவ நீதி, நான் பரிசுத்தமானேன் என்று என்னை குறித்து எதெல்லாம் சொல்லுகிறதோ நான் அப்படியே இருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். கர்த்தருடைய பிள்ளையாய் எதையும் செய்ய எனக்கு திராணி உண்டு. வர வர விருத்தியாவேன், 1000 மடங்கு நன்றாயிருப்பேன். ஆமென். அன்பின் பிதாவே, மக்கள் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின அருமையான வார்த்தைக்காய் நன்றி. தொடர்ந்து வார்த்தையை நிலைத்திருக்கவும், எங்கள் மனதை தேவனுடைய வார்த்தையை கொண்டு உள்ளத்திலே ஆவியானவர் செய்த மகத்துவமான அற்புதமான காரியம் என்னதென்று விளங்கிக் கொள்ளும்படி, புத்தியிலே அந்தகாரப்படாதபடி, எஸ் லார்ட், ஆவியான உதவியினாலே வெளிப்பாட்டு நிறைந்தவர்களாய் எங்கள் மனம் ஏற்கனவே தேவனுடைய ஆவியானவர் செய்து முடித்த காரியத்தை கண்டு அதை உற்று பார்த்து மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகட்டும்.